காலிஃப்ளவர் அதனுடைய நிறம் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பால் ஊற்றி சமைங்க, அதனுடைய நிறம் அப்படியே இருக்கும். நம்ம தேங்காவை ஃப்ரீசரில் திருவி வைப்போம், ஆனால் தேங்காய் ஓட்டில் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். தேங்காவை உடச்சிட்டு ஃப்ரீசரில் 2 நாள் வச்சுருங்க. 2 நாள் கழித்து எடுத்து வெளியில் ஒரு 1 ஹவர் விட்டுருங்க. 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் தேங்காவை கீந்துங்க, நல்லா ஈஸியாக ஓட்லேருந்து கழுவிட்டு வரும். இன்னொரு மெத்தட், தேங்காவை உடச்சிட்டு கேஸில் நீங்கள் தேங்காய் ஓட்டோடையே கொஞ்சம் நேரம் சுற்றி காட்டுங்க. காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தேங்காவை எடுத்திங்கன்னா நல்லா பல்லு புல்லாக வரும். காய்கறி இருந்தாலுமே காய் கடைசியில் தான் உப்பு போடணும், ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா காய்கறி சீக்கிரமாக வேகாது. உருளைக்கிழங்கு நம்ம வேக வைக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் உப்பு கலந்து வேக வைங்க, உருளைக்கிழங்குல வெடிப்பு வராது. இப்போ வீட்டில் ஏதாவது பலகாரம் பொரிச்சோமா திரும்ப திரும்ப 2-3 டைம் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த எண்ணெயை ஒரு 2-3 டைம் வடிகட்டிட்டு உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த தோட்டத்திற்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, பூச்சிகள் கூட சுத்தமாக அண்டாது. அடை அரிசியோட ஊற வைக்கிறதுக்கு பதிலாக, பருப்பு அரிசியோட ஊற வைக்கிறதுக்கு பதிலாக, அரிசிக்கு பதிலாக கோதுமை ரவை பருப்பு ஊற வச்சு நீங்கள் அடை செஞ்சிங்கன்னா சத்தாகவும் இருக்கும், மிருதுவாகவும் இருக்கும்.